வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: நாட்டின் முதலாவது நதிநீர் இணைப்பு திட்டமான கென் பெத்வா இணைப்பினை பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேசத்தில் இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய வர்த்தக விமான சேவை கடந்த மாதத்தில் 12% வளர்ச்சி அதிகம் பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் ரஷ்ய ராணுவத்தின் சரக்கு கப்பல் விபத்துக்குள்ளாகி மூழ்கியதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒடிஷா, மேற்கு வங்கம், தில்லி, மணிப்பூர், மேகாலயா, கேரளா, ஜம்மு காஷ்மீர் சர்வீசஸ் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100ஆண்டு பிறந்த தினத்தையொட்டி கென் பெத்வா நதிநீர் இணைப்பு உட்பட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மத்திய பிரதேச மாநிலத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் முதலாவது நதிநீர் இணைப்பு திட்டமாக விளங்கும் கென் பெத்வா இணைப்பு திட்டம் 49,000 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் வாஜ்பாயின் 100ஆண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் பிரதமர் இந்த விழாவில் வெளியிடுகிறார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தினர். வாஜ்பாய் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள கட்டுரையில் இந்தியாவை 21ஆம் நூற்றாண்டுக்கு வழிநடத்திய அரசியல் சிற்பி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தொழில்நுட்பம் சாதாரண மக்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தந்தவர் என்றும், தில்லி மெட்ரோ உட்பட பல முன்னோடி திட்டங்களை வாஜ்பாய் செயல்படுத்தினார் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையானது நம் நாட்டின் அறிவியல் துறை முன்னேற்றத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது என்றும், அதேபோல் நடத்தப்பட்ட சோதனைகள் வாஜ்பாயின் தலைமைத்துவத்தை வெளிக்காட்டுவதாக அமைந்தன என்றும் பிரதமர் அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். அவர் வெளியுறவு அமைச்சராக இருந்தபோது ஐநாவில் முதல் முறையாக ஹிந்தியில் உரையாற்றினார் எனவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடையே பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தியதில் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். தனது தேர்ந்த அரசியல் அனுபவத்தின் மூலம் நாட்டின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளை வாஜ்பாய் வடிவமைத்தார் என்றும் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான பண்டிட் மதன் மோகன் மாளவியாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரராக மட்டுமல்லாமல் கல்வித்துறையில் ஒரு முன்னோடியாகவும் பண்டிட் மதன் மோகன் மாளவியா ஆற்றிய பணிகள் என்று நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேச வளர்ச்சியில் அவர் ஆற்றிய பங்களிப்பு அனைவருக்கும் ஊக்கமளிக்கக்கூடியது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 10,000த்திற்கும் மேற்பட்ட பன்னோக்கு கூட்டுறவு சங்கங்கள் இன்று தொடங்கப்படுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்தவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய வர்த்தக விமான சேவை கடந்த மாதத்தில் 12% வளர்ச்சி அதிகம் பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்து தலைமை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த மாதம் 1,42,00,000 பயணிகள் உள்ளூர் விமானங்களில் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் பயணித்தவர்களின் எண்ணிக்கையை விட இது அதிகம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு.
28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். ரஷ்ய ராணுவத்தின் தளவாட சாதனங்களை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பல் ஒன்று மத்திய தரைக்கடல் பகுதியில் விபத்துக்குள்ளாகி மூழ்கியதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கப்பலின் எஞ்சின் அறையில் நேரிட்ட வெடிவிபத்தின் காரணமாக அது கடலில் மூழ்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சிக்கிய 14 ரஷ்ய வீரர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் 2 பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் எதுவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. தில்லியில் முதலமைச்சர் மகளிர் நலத் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் 2,100 ரூபாய் வழங்கப்படும் என்று வெளியான தகவல் தவறானது என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அது வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்குவதாக கூறி விண்ணப்பங்களை விநியோகிப்பவர்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயலில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லி பிஜேபி தலைவர் திரு வீரேந்திர சச்தேவா இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் தில்லி அரசு இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வில் பீங்கானில் தயாரிக்கப்பட்ட உருண்டை வடிவ மணிகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது நம் முன்னோர்கள் கலைப்பொருட்களில் ஆர்வம் காட்டியதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல் குளத்தில் வைப்பாற்றின் வடகரையில் மேட்டுக்காடு பகுதியில் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்களின் நுண்கற்காலத்தை அறியும் வகையில் அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதிதாக தோண்டப்பட்ட குழியில் பியான்ஸ் எனப்படும் பீங்கானால் தயாரிக்கப்பட்ட உருண்டை வடிவ மணி, மாவு கற்களால் செய்யப்பட்ட நீள் வட்ட வடிவ மணிகள், அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் கூறுகையில், தற்போது புதிதாக கண்டெடுக்கப்பட்டுள்ள இந்த பொருள்களை வட மாநிலங்களில் இருந்து வாங்கி முந்தைய தமிழர்கள் வாணிபத்தில் ஈடுபட்டுள்ளது தெரிய வருகிறது என்றும் முன்னோர்கள் கலைக்கும் முக்கியத்துவம் அளித்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன். தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் உறைபனி தாக்கத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உதகை, காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வீடுகளுக்குள் முடங்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த ஒரு வார காலமாக மழை இல்லாமல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக உறைபனி பொழிவு தொடர்கிறது. புல் மைதானங்கள் மீது இருந்த உறைபனியால் புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காணப்பட்டது. குறிப்பாக உதகை குதிரை பந்தய மைதானம், காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. உறைபனி காரணமாக உதகையில் காலை மற்றும் மாலை வேளைகளில் கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காலையில் பணிக்கு செல்வோருக்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர். உறைபனி பொழிவு இவ்வளவு கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கவில்லை எனவும் இது தங்களுக்கு புதிய அனுபவத்தை தருவதாகவும் வெளியூர்வாசிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் தினமான இன்று ஏராளமான கிறிஸ்தவர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நள்ளிரவு மற்றும் அதிகாலை ஆராதனை கூட்டங்களில் பங்கேற்றனர். உதகையிலிருந்து சரவணன். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் பாதுகாப்பு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த பகுதியில் உள்ள குடிமக்கள் மற்றும் அகதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறியுள்ளது. காசா பகுதியில் நிலவி வரும் சண்டை காரணமாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு குழந்தை உயிரிழப்பதாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணப் பணிகள் முகமை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அது வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் யூனிசெஃப் வெளியிட்டுள்ள தரவின்படி இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் சண்டை காரணமாக இதுவரை காசாவில் 14,500 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒடிஷா, மேற்குவங்கம், தில்லி, மணிப்பூர், மேகாலயா, கேரளா, ஜம்மு காஷ்மீர் சர்வீசஸ் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது நதிநீர் இணைப்பு திட்டமான கென் பெத்வா இணைப்பினை பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேசத்தில் இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய வர்த்தக விமான சேவை கடந்த மாதத்தில் 12% வளர்ச்சி அதிகம் பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
மத்திய தரைக்கடல் பகுதியில் ரஷ்ய ராணுவத்தின் சரக்கு கப்பல் விபத்துக்குள்ளாகி மூழ்கியதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒடிஷா, மேற்கு வங்கம், தில்லி, மணிப்பூர், மேகாலயா, கேரளா, ஜம்மு காஷ்மீர் சர்வீசஸ் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.